complaint. I am supporting AIDMK. I have submitted this letter in support of Mr. Edappadi Palanichami to form the government. This letter, see, even Kamaraj, our MLA, also has signed in it. He signed it and sent it through my secretary just now. And when I saw in the TV, I got shocked because there was some other letter, maybe a forgery letter, or maybe it may be a horse trading. And I called him. I was not able to reach him also. Your MLA? Yes, MLA, my MLA. This is my signature. I am General Secretary, AMMK, and he is our MLA. I have given the support to Mr. Palanichami. For that, he is staying there along with other friends. So he signed the letter around 6:30 and sent it here. While when I saw on the TV that he has supported, our party has supported Vijay, I got shocked. So I got appointment with the governor and I have submitted the letter to the honorable governor and I told him to investigate and I feel it is forgery or it is horse trading. Are you suspecting horse trading that your MLA has gone rogue and supported? No. It's horse trading mostly. Okay. Or the letter should be forgery. So it should be investigated. See, this kind of mockery of the thing we should not allow, no? But has the governor said he's received a letter indicating that your MLA is supporting TVK? Only that letter he didn't mention anything, but he said I will investigate it. Okay. Okay. Thank you, sir. தமிழ்ல அதாவது இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட்டாக அவர் கவர்மெண்ட் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க எம்எல்ஏ அவர் திரு எஸ் காமராஜுக்கு நான் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பி அவர்கிட்ட என் கையெழுத்தையும் போட்டு அவர் கையெழுத்தையும் போட்டு அரௌண்ட் 6:30 6:45 இதை கையெழுத்து போட்டு செக்ரட்டரிட்ட கொடுத்து அனுப்புறாரு பாண்டிச்சேரியில இருந்து. இது இங்க ரீச் ஆகிறதுக்குள்ளார இந்த டிவி சேனல்ஸ் ஐ சா தட் forgery திஸ் திங் இஸ் கமிங் அவுட். நான் இமிடியேட்டா கவர்னர் அப்பாயின்மெண்ட் கேட்டு இந்த ஒரிஜினல் லெட்டரை கொடுத்துருக்கேன். காப்பியை கொடுத்துட்டு இன்னொரு காப்பி எடுத்து வர்றேன். எனக்கு ஒன்னு இது ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருக்கணும், குதிரை பேரமா இருக்கணும், இல்ல எங்க எம்எல்ஏக்கு போன் போட்டா எடுக்க மாட்டாரு, இல்ல எடுக்காத மாதிரி அது போனை புடிங்கி வச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் போனை ரீச்சபிளா இல்ல, நாட் ரீச்சபிளா இல்ல அது ஃபோர்ஜரியா இருக்கணும். ரெண்டு அதான் கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை சீரியஸ் அலிகேஷன், நீங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி. நீங்க போன் பண்ணியுமே எடுக்கலங்கிறீங்க, அது எந்த வகையில சார், எப்படி சார் அது? இல்லங்க, நான் ஒரு இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணப்ப பேசினேன். அதுக்கப்புறம் இப்ப ஐ எம் ட்ரைங் ஃபார் ஹிம். ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் ஹிம் ஆல்சோ டு நோ அபவுட் தட் லெட்டர். அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா? ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க தங்கியிருந்தாங்க. தங்கிதான் இவரு எங்க வெளியில போயிட்டு வரேன் வந்திருக்காரு. I will send you the copy. Already I have sent the copy. ஒரு கட்சி தலைவரா இருந்துட்டு இப்படி செய்யறது எப்படி இருக்கு சார்? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இது குதிரை பேரவை. ஒரு கட்சிக்கு 108 எம்எல்ஏ இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ கான்ஸ்டிடியூன்சி அப்படி இருக்கிறப்ப இன்னும் அவருக்கு எதிராக போட்டிட்டு ஜெயித்த எங்க எம்எல்ஏ அங்க மன்னார்குடியில தாவேகாவையும் திமுகவும் எதிர்த்து ஜெயிச்சு வந்திருக்காரு. மக்கள் அங்க அமமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி இவரு இந்த தூய சக்தி, நான் ஒரு தூய்மையான கவர்மெண்ட் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முதல் நாளே இப்படி ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுறது சரியா? எங்க எம்எல்ஏ தானா சப்போர்ட் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டேன் நானா இருந்தா. ஏன்னா he won in another symbol and he is in another கூட்டணியில இருக்காரு. தாவேகா தான் பண்ணிருக்க முடியும். இப்ப தாவேகாவுக்கு வேற யார் பண்ணிருக்க முடியும்? விஜய்க்கு சார்பா ஆதரவா லெட்டர் வந்திருக்குன்னா யார் பண்ணிருக்க முடியும்? ரோட்ல போற ராமசாமி பண்ணிருப்பானா இல்ல குப்புசாமி பண்ணிருப்பானா? இது ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருக்கணும். இத நான் கவர்னர்கிட்ட சீரியஸ் அதை பார்க்கணும். இது மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸிங்க. இது அடுத்தது அதை கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை சீரியஸா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே.
சொல்றாரு உங்க விஜய், எப்படி அவருக்கு மன்னார்குடியில அவர் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்ச எங்க எம்எல்ஏவை ஆதரவு எடுத்துக்கிறாருன்னா அது எப்படி தூய சக்தி? அப்படின்னா பதவி வெறியில அவர் செயலர் தான் அர்த்தம். தானாகவே ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். பெரும்பான்மை கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி சார்? எங்க பெரும்பான்மை கிடைச்சிருக்கு? விசிகாவும் ஆதரவு கொடுத்து அதெல்லாம் சொல்றாங்க. அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்படியே பார்த்தாலும் விசிகா இவர் அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? கம்யூனிஸ்ட் இவங்க அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? அவங்க திமுக அணியில இருந்து ஜெயிச்சவங்க. காங்கிரஸ் செய்யற அந்த தவிர ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தப்பான முன்னுதாரணத்தை காங்கிரஸ் இன்னைக்கு கொடுத்திருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்கு. எங்கேயுமே ஒரு கூட்டணியில ஜெயிச்சுட்டு அது அடுத்த நாளே போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறது. அதை விஜய் எப்படி காங்கிரஸ் ஆதரவை கேட்டு வாங்குறாரு? அவர் எப்படி தூய்மையான கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. எதிர்த்து பேசிட்டு திமுக கூட்டணி அதான் திமுகவுக்கு எதிராக தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி அலையன்ஸ்ல மேஜர் பார்ட்னர் இருக்கிற திமுக தலைமையில ஜெயித்த காங்கிரஸ் அஞ்சையும் அந்த கம்யூனிஸ்ட்லாம் அவுட் சைட் சப்போர்ட் இதெல்லாம் எப்படி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனது வந்துச்சுன்னே தெரியல. இது கம்யூனிஸ்டுகள் என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்? இப்ப நாங்கெல்லாம் அதிமுக கூட்டணி, நாங்க அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்போமா, இல்ல நாங்க போய் எதிர்கட்சியில இன்னொரு கட்சிக்கு கொடுத்தா எவ்வளவு தவறு இல்லையா? அதை எப்படி அவங்க ஹார்ஸ் ரைடிங் பண்றாங்க? தானாவே ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா ஒரு வாதத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா எப்படி? ஹவ் கேன் ஹி சே ஐ அம் வெரி கிளீன்? ஒருவேளை உங்க இதுக்கு தாவேக்கு ஆதரவு கொடுக்கறாருன்னா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? யாரு? இவரு மன்னார்குடி காமராஜர் அவர் நான் கவர்னர் சொல்லி இது ஹார்ஸ் ரைடிங்கா தான் இருக்கும். கவர்னர் என்ன மன்னார்குடி காமராஜுக்கு காமராஜுக்கு விஜய் எத்தனை வருஷமா பழக்கம்? திடீர்னு போய் சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அது இன்னும் தெரியல. இது என்கிட்ட 6:30 மணிக்கு இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அது எப்படி அவர் செஞ்சிருப்பார்? எனக்கு அதான் தெரியல. எப்படி மாறி இருக்க முடியும்? எங்க கூட இருந்துட்டு இதுதான் எனக்கு தெரியல. இது போர்ஜரியா இருக்கணும், இல்ல ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கணும். விலை போயிருக்கலாம் அவர். அதான் இருக்கும். அதை விலை கொடுத்து வாங்கியார் யார்? விஜய் தான். தமிழ்நாட்டில் ஒரு தவறான முன்னுதாரணத்தில் ஆட்சி அமைக்கிறதுலே ஊழல் பண்ற ஒருவர் எப்படி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும்? மக்கள் உறுதியாக உணர்வார்கள். அதுதான் உண்மை. ஓகே, பாய், தேங்க்யூ. You clearly said that it telecast on. It is a case of horse trading or forgery. It is mockery in democracy. How can he accept, even for argument's sake, how can he support a opposition MLA? How can he say I am clean? How can he give a good governance or a clean governance? Getting support from oppositions. What is this? You support ADMK? Yeah, we are all NDA alliance constitution. We are all NDA partners. We are all contested together along with ADMK. Our chief minister candidate is Palaniswamy. The people has voted for AMMK to elect Mr. Edappadi Palaniswamy as chief minister. How can we allow this to happen? How can the constituency people of Mannargudi will allow this? Yeah. A quick word.